வணக்கம், நான் உங்களுக்கு நண்பன் அப்பாஸ். நம்ம ஸ்கை ஷோ டைமில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை அந்த மாதிரி ஒரு படம் தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன ரெட்டத்தலை அருண் விஜய் நடித்து வெளியே வந்திருக்கு ரெட்டத்தலை படத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அது நம்மளுடைய டியூட்டி இல்லையா, அதனால் பண்ணியே ஆகணும். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்கை ஷோட்டில் பார்க்க போகிற படம் ரெட்டத்தலை. வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ரெட்டத்தலைன்னு சொல்கிறதுனால ஒரு வேளை ரெட்டத்தலை வச்சுருப்பாரோ, இல்லை ஒரே ஆள் ரெண்டு மாதிரி கொலை பண்ணுவாரோ, இல்லை ரெண்டு பேர் போலீஸ்காரங்க இருப்பாங்களோ, இல்லைன்னா திருடனாக இருப்பானோ அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்துட்டுருச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. படம் ரொம்ப சிம்பிளான படம், நார்மலான படம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தாங்க. நான் ரிலீஸ் பண்ணாமல் இருந்துச்சு, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோடைய டேரக்டர் பார்த்து கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்த டேரக்டர், இந்த படத்தோடைய டேரக்டர் கிறிஸ் தனுஷ்குமார் சொல்லிட்டு இந்த படத்தோடைய டேரக்டர். இந்த போட்டு போய் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் அருண் விஜயன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ப்ளஸ் சித்னி இதனியாக நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் தானியா ரவிச்சந்திரன், யாஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. சும்மா சின்ன கேரக்டர் தான், பெரிய பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மியூசிக் சாம் சிஎஸ் நடிச்சு பண்ணியிருக்கிறாரு. மியூசிக்கு சூப்பரான படம்னு சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுங்களேன், ரொம்ப நார்மலான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நிறைய படத்தில் பார்த்துருக்குறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, கேமரா ஆங்கிள் விஷுவலாக உள்ள வேறு எதுவுமே நம்மளை பயங்கரமாக பூஸ்ட் பம்ப்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி சிம்பிளாக தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஆனால் நல்ல உழைப்பை போட்டுக்கிறாரு நம்ம அருண் விஜய். சூப்பராக உழைப்பு போட்டுக்கிறாரு. நல்ல ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த படத்தை சரியாக என்ன சொல்கிறது, சரியான முறையில் எடுக்கலையா இல்லை என்ன இதுன்னு தெரியல. அது டேரக்டர் தான் கேட்கணும். ஆனால் இருந்தாலும் ஒன் டைம் வாட்ச்ஃபுல் தான் இது. இந்த படத்தை பார்க்கலாம். என்ன சொல்கிறது, ஏன்னா கதை எப்படின்னா, பணத்தை பற்றின ஒரு கதை. பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இன்னொன்று பொண்ணுங்களுடைய ஆசையை நிறைவேற்றுற அது அந்த காலத்து வரலாறுலேருந்தே இருக்குது. பொம்பளை கூட போகிறவன் பொம்பளை பேச்சை கேட்குறவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொன்று பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் என்ன சொல்கிறது, லேடிஸ்கிட்ட இது பண்ணி தான் அழிஞ்சு போனாங்க. அந்த மாதிரி நிறையா வரலாறு இருக்குது. அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த படமும். ஏன்னு வச்சுங்களேன், சின்ன வயசுலேருந்தே இவங்க ரெண்டு பேருமே அனாதை, ஹீரோ ஹீரோனி. நம்ம ஷெத்னியும் நம்ம அருண் விஜயும் அனாதையாக இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர் பெருசாகிடுவாங்க. உடனே பெருசானோடனே ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படின்னு பார்த்தா இல்லை, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ஹீரோனிக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு மகாராணி மாதிரி வாழணும், அந்த மாதிரி நிறையா பணம் வேணும், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல, நீ போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நான் சொல்ல, நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்பார். அதெல்லாம் ஒன்றுமே செட் ஆகாது, இல்லை சரி வராதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரான்ஸுக்கு போகிறதா இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அது ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, என்ன இல்லை நம்ம எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விரக்தியில் என்ன பண்ணுவார், வெளியே போவார். பார்த்தா இன்னொரு அருண் விஜய் வருவார். அவர் பயங்கரமான பணக்காரராக இருப்பார். அவர் சேம் அப்படியே இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிட்டு அவர் கூட இருப்பார். திடீர்னு பார்த்தா ஹீரோனியை கூட்டின்னு இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி போவாங்க ஸ்டோரின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்பளை ஆசை, அந்த மைண்ட் செட் என்ன ஆகுனா, இல்லை நான் ராணி மாதிரி தான் இருக்கணும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சரி வராது, நீ அவனை சாவடிச்சிரு, நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னோடனே, அப்படியா சரி ஓகே சூப்பராக தான் இருக்குது ஐடியான்னு சொல்லிட்டு, நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம கூட தான் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவனை கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணிட்ட பிறகு தான் கதையே ஆரம்பிக்கும். அவன் ஒரு பெரிய கொலைகாரன், ஆல்ரெடி பெயிலில் வெளியே வந்திருப்பான். அவனை இவர் கொலை பண்ணிடுவார். அவனை தேடிட்டு இருக்கும் ஒரு கோவாவில் இருக்கிற ஒரு பெரிய கும்பல். என்ன சொல்கிறது, அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருப்பான். அந்த கொலை யாருன்னு பார்த்தா, அந்த பெரிய கொலை கூட்டத்தை அதான் பெரிய ஸ்மக்லிங் அது இதுன்னு கேம்லிங்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வில்லனுடைய பையன். அந்த பையனை இவர் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் மாட்டியிருந்திருப்பார். அவன் எதுக்கடா இவரை ஏன் கொலை பண்ணுறான்னா, அது ஒரு ஸ்டோரி போகணும்னு வச்சுங்களேன். இந்த ஸ்டோரியில் இப்போ இருக்கிற அருண் விஜய் எப்படிற மாட்டானா, இவனை கொலை பண்ணிட்ட பிறகு இவனுடைய ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னு பார்த்தா, உடனே போலீஸ்காரங்க வருவாங்க, இல்லை தம்பி நீ பெயிலில் வந்திருக்கிற,
நீ டெய்லி வந்து எங்கள் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. இவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். உடனே சொல்லுவார், உன்னுடைய பேராசையினால தான் நான் இப்போ இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ மட்டும் என்ன விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இப்போ நான் எப்படி விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படி இப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம் நடக்கும். கடைசியில் என்ன பண்ணுவா, மறுபடியும் அந்த ஹீரோனியை வந்து இவனை பிரெயின் வாஷ் பண்ணி, இல்லை இதுலேருந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம், கொஞ்சம் யோசி அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே நல்லா நம்ம சொல்லாங்களே லைட்டாக கீழே முக்கணுன்னா நல்லா முக்கி விட்ருப்பா, கடலில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்ருப்பா. திடீர்னு பார்த்தா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரிட்டனே வர முடியாத அளவுக்கு கடலில் நடுக்கடலில் போய் இந்த மாதிரி தண்ணியில் தள்ளி விட்ருவா. கடைசியில் பார்த்தா அவனால் வந்து வரவே முடியுமா, வர முடிஞ்சுதா முடியலையா, கரை சேர்ந்தானா இல்லையான்ற மாதிரி தான் வந்து படத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. அதை போய் கண்டுபிடிக்க போய் அவர் என்ன பண்ணுவார், உடனே அவனுக்கு ஒரு லவர் இருப்பான், அந்த லவரை சாவடிப்பார். உடனே அடுத்தது அந்த இவனை கொலை பண்ண வர்ற பெரிய பெரிய வில்லனுங்களெல்லாம் இவர் போய் சாவடிப்பார். கடைசியில் பார்த்தா இவரை வந்து கொத்தா வந்து அமுக்கிடுவானோ, அமுக்கிட்டு கேட்பானோ, என்னடா அவன் எங்கடா அப்படின்னா, இல்லை அவனை நான் சாவடிச்சிட்டேன். யார் அவனா, டேய் அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீங்களாம் அவன் கிட்டே போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய வில்லன் எல்லாருமே சாவடிச்சிடுவார். கடைசியில் பார்த்தா போலீஸ்காரன் வந்து சொல்லுவான், டே நீ அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவனெல்லாம் நீ கிட்ட கூட நெருங்க முடியாது, அவன் பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது கொலை பண்ணுறவன், கிட்டலாம் யாருமே என்னாலும் எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பான், எத்தனை பேர் வந்தாலும் சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மிரட்டி வச்சுருப்பாங்க. அருண் விஜய் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், அருண் விஜய் இப்போ இருக்கிற அருண் விஜய் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸில் வந்து செக்கிங் பண்ணி ஒருத்தவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பெரிய ஆள் தாண்டா இவனோட அவன் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு கதையை என்ன சொல்கிறது ஒரு உப்புக்கு சப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அருண் விஜய் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறார். நல்ல என்ன சொல்கிறது செம ஆக்டிங்காக கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வர்ற அருண் விஜய் வந்து சிம்பிளாக இருப்பார். ஆனால் 2வது வர்ற அருண் விஜய் வந்து கொஞ்சம் மேனேஜர்லாம் கொஞ்சம் பண்ணி சூப்பராக நடிச்சிருப்பார். நல்லாவே கொடுத்துருப்பார். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரக்கன் ஒரு இதாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், ஃபேஸ்லலாம் நல்லா எக்ஸ்பிரஷன் வரணும், பயங்கரமாக ஒரு மாடுலேஷன் காமிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சிருப்பார். நல்லாயிருக்கும். அவர் ஏன்டா இந்த மாதிரி வேணால் அவருக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் அம்மாவுடைய அஸ்தியை கலைக்கிறதுக்காக போயிருப்பார். திடீர்னு பார்த்தல அதில் வந்து இவன் வந்து இந்த வில்லனுடைய பையன் வந்து தானாக சிக்கியிருப்பான். அதனால் வில்லனுடைய பையனை வந்து சாவடிச்சிருவார். அந்த மாதிரி வந்து வில்லனுடைய பையனை சாவடித்ததில் அவனுடைய பொண்டாட்டி இருக்கும் அந்த வில்லனுக்கு, அவனுடைய எதிர்க்கே சாவடித்ததுனால இவன் வந்து கோர்ட்டில் கேஸ் பண்ணி போலீஸில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இவர் வந்து வழி தேடிட்டு இருப்பார். இவர் வந்து இந்த இப்போ இருக்கிற அருண் விஜய் வந்து மாட்டுறதுனால டக்குன்னு என்ன பண்ணுவார், சரி ரைட்டு இவனை கொலை பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பார். அவர் என்ன பண்ணுவார், இப்போ வந்தவன் பழைய அருண் விஜய் வந்து போட்டு தள்ளிட்டு அவன் பெரிய ஆள் ஆகணும்னு பார்ப்பான். கடைசியில் பார்த்தா போலீஸில் மாட்டிப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறது கண்ணாமண்ணான்னு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் இருந்தாலும் விஷுவலாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா இருக்குதான்னு கேட்டால் அதுவும் வந்து ஒரு இதாகவே இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு இதுவே இல்லை. கேமரா ஆங்கிளோ இல்லை வேறு எதுனமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது படம். ஆனால் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது, பார்க்கலாம். சாங்ஸும் வந்து அந்தளவுக்கு வந்து கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சாம் தான் பண்ணியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஓவராக வந்து கை கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் தான். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்கை ஷோ டைமில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. இன்னொரு அடுத்த படத்தை எப்போ என்ன படம் பண்ணலாம், எப்படி பண்ணலாமா இல்லை வேறு எதனா பண்ணலாமா என்ன எதுன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் அப்பாஸ். நன்றி, வணக்கம்.